guys, welcome back to our channel. So நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லலாம். ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படிங்கறத விட நம்ம வீட்டு செல்லக்குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மொட்டை போட போறோம். So அதுக்காக தான் நம்ம பிளேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். பட் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், பின்னாடி ஒரு மலை தெரியுதா? இந்த மலையில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மொட்டை போட்டு முடிச்சுட்டு பார்ட்டிக்கையே நம்ம மேலே கூட்டிகிட்டு போக போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லி சுற்றியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீனிஷாக தான் இருக்குது. நான் 360 டிகிரியில் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம மொட்டை போடுற வீடியோ எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தான் இருப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்குது, பட் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஸ்டெப்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக போயிட்டே இருக்குது. ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் ப்ராடாக இருந்தது. பட் போக போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி குட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தள்ள சுத்தமாக முடியல கைஸ். ஸ்டெப்ஸ் போக போக ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வந்துருப்போம் போல், அவ்வளோ ஹைட்டு. ஸோ இன்னும் 2 கிலோமீட்டர் தான் சொல்கிறாங்க. ஆனால் வர்ற பாடு இல்லை. ஒருவேளை எப்படியாச்சும் 500 பைக்கு இருக்குன்னு தெரியல, முடியல. ஸோ அதிகமாக பேசவும் முடியல. எஸ், நெருங்கிட்டோம். அதிகமாக பேச நடக்க முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், அங்கே ஒரு சவுண்ட் கேட்குவாங்க தெரியுதா? ஸோ அங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகணும். அதுதான் மாதா கோவில். ஸோ நம்ம மொட்டை பாசை தூக்கிட்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரே பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இடையில ஒரு மரம் நட்டுக்க நிற்கிது. இந்த மரத்தில் எதுவும் எழுதியிருக்காங்க, நிறைய இந்த மாதிரி பாறை மரம் எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸோ லைக் திஸ். சேசி பேசுகிறா. வா, அங்கெல்லாம் எப்படி போறாங்க தெரியல. அங்க பாருங்க சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி ரொம்ப மோசமான ஸ்டெப்ஸ் வந்த பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, பைப்ஸ். அதில் லைட்டாக பிடிச்சி சப்போர்ட்காக பிடிச்சி இப்படி ஏற முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம போய் லைட்டாக பெண்ட் பண்ணி வர போகிறோம். அண்ட் இதை விட அது எக்ஸலண்ட் என்ன அப்படின்னு தெரியுமா? இங்கே பாருங்கள், வாட்டர் வியூ. செம்ம வியூ. இதெல்லாம் பார்க்குற கொடுத்து வச்சுருக்கோம். பட் அது கொஞ்சம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி பாறைகளையும் அவங்க கொடுத்துருக்க இந்த பைப்ஸு எல்லாம் வந்துப்பா. ஆமா, அதான் சொல்ற கீழ சொல்றாங்களா? இல்ல, நம்ம முடியாது. நேரே பார்க்கணும். ஹைட் வரைக்கும் இங்கே தான் கிடக்கும். டேய் கீழ சொல்றாங்களா? போமா கீழ. இதுல எப்படி இறங்க போறோம்னு தெரியல. ஏறது கம்பீரமா ஏறிட்டோம். கீழ சொல்றாங்களா? பட் எப்படி இறங்க போறோம்னு தெரியல. ஸோ ஃபைனலி வந்துட்டோம் கைஸ். கீழே வந்துட்டாளா? ஹலோ, இந்த தம்பி போறான். அவ்வளோ கஷ்டமான இல்லை, ஜாலியாக இருக்கா? வா, இங்கே பாருங்க வியூ. மாமா சூப்பராக இருக்கு வியூ. அவனை பிடிச்சிக்கிற மேலே போக படி நல்லா இருக்காதா? பார்த்தீங்கன்னாலே தெரியும். எம்மா உட்கார ஏற முடியாது, அவ்வளோதான் நின்று நான்
உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டு வழி தான். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரக்கிங்கோட ஒரு ஃபீலிங் தான் கொடுக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கிங்கோட எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது. ஏறலாம் அந்தளவுக்கு கஷ்டமாலாம் இல்லை, பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வா, ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறி வந்தாச்சு. அங்கே பாருங்கள் வாட்டர் வியூ, எவ்வளோ ஸ்டெப்பு வந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள் செம்ம வியூவு. ஸோ நம்ம முக்கால்வாசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறியாச்சு. இப்போ ஒரு டுபாக்கு ஒரு யூடியூபரு. ஸோ தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு போயிட்டே தான் இருக்குது. வாங்க போகலாம். இந்த மாதிரி அங்கங்கே ஃப்ளாட் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி வாவ் கொஞ்சம் டேர்ன் பண்ணி பாருங்கள், பின்னாடி லேக்கு மவுண்டெயின் எல்லாமே, முல்லை முறிஞ்சி மருதம் நெய்தல் எல்லாமே இருக்குது. பாளையை தவிர வா சரி, அப்படியே நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கலாம். ஸோ வர்ற வழியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 3 செக்மெண்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஒரு செக்மெண்ட், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வியூ பாயிண்டில் நிற்கிறக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் அதுவும் இருக்குது அங்கே பார்த்துக்கிறோம். அதை விட கொஞ்சம் இந்த பைட்டாக இருக்குது. இப்போ இந்த வியூ பாயிண்ட் கார்னரில் இருக்குது. ஸோ தென் பட் போக போக ஸ்டெப்ஸ் ரொம்ப குட்டியாகுது. ஸோ ஏறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் எல்லாமே தெரியும். பார்த்தீங்கனாலே தெரியும். தம்பியோட தண்ணி யார்கிட்ட இருக்கு? ஸோ இங்கே பாருங்க, நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டோட்டல் வியூ காமிக்கிறோம். ஸோ இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டாக ராக்ஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராக்ஸ் மலைப்பகுதிகள் குடைந்து எடுத்த மாதிரியாக ஒரு ஃபேஸ். ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். வா, இப்போ நம்ம 3rd செக்மெண்ட் வந்தாச்சு. டோட்டல் வியூ. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3rd செக்மெண்ட் மோனுமெண்ட். ஸோ இங்கே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வா செம்மங்க. பட் இங்கே ஒரு பெரிய பாறை இருக்குது. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன். இந்த பாறை பக்கத்தில் போய் உட்காரக்கு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் பி போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாறை பக்கத்தில் உட்காடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு துறைக்க பயமாக இருக்குது. வா வாட்டர் வியூ. ஓ நானே பார்த்து பார்த்து போயிட்டுருக்கேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் கூட தான் நம்ம முடிச்சுக்கணும். இந்த வீடியோ அது விட தண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட் வருதுன்னு பாருங்க. ஸோ நம்ம 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. வா, பட் வீடியோவில் பார்க்குறக்கு அவ்வளோ கிளியரன்ஸாக தெரியல. பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேரில் செம்மவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கடைசி வரைக்குமே தெரியுது. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்ச் ஹோலி பைபிள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தம்பி போகிறாங்க அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. ஜாலியாக இருக்கா? வா இங்கே பாருங்க வியூ. மாமா சூப்பராக இருக்கு வியூவு. அவனை பிடிச்சிக்கூட மேலே போக படி நல்லா இருக்காதா? நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும்
எம்மா உட்கார ஏற முடியாது அவள் தான் நிற்பேன் நான். உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டு வழி தான். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரக்கிங்கோட ஒரு ஃபீலிங் தான் கொடுக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கிங்கோட எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது. ஏறலாம் அந்தளவுக்கு கஷ்டமாலாம் இல்லை, பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறி வந்தாச்சு. அங்கே பாருங்கள் வாட்டர் வியூ. எவ்வளோ ஸ்டெப்பு வந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள் செம்ம வியூவு. ஸோ நம்ம முக்கால்வாசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறியாச்சு. இங்கே ஒரு டுபாக்கூர் யூடியூபரு. ஸோ தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு போயிட்டே தான் இருக்குது. வாங்க போகலாம். இந்த மாதிரி அங்கங்கே ஃப்ளாட் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி வாவ் கொஞ்சம் டேர்ன் பண்ணி பாருங்கள் பின்னாடி லேக்கு மவுண்டெயின் எல்லாமே புல்லை முறிஞ்சி மருதம் நெய்தல் எல்லாமே இருக்குது பாளையை தவிர. தம்பிக்கு வா சரி அப்படியே நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கலாம். ஸோ வர்ற வழியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 3 செக்மெண்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஒரு செக்மெண்ட் ஏன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வியூ பாயிண்டில் நிற்கிறக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் அதான் இருக்குது அங்கே பார்த்துக்கோங்க. அதை விட கொஞ்சோண்டு பைட்டாக இருக்குது. இப்போ இந்த வியூ பாயிண்ட் கார்னரில் இருக்குது. ஸோ தென் பட் போக போக ஸ்டெப்ஸ் ரொம்ப குட்டியாகுது. ஸோ ஏறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் எல்லாமே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் தம்பியோட தண்ணி யார்கிட்ட இருக்கு. ஸோ இங்கே பாருங்க நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டோட்டல் வியூ காமிக்கிறோம். ஸோ இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டாக ராக்ஸ் இருக்குது. தென் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராக்ஸ் மலைப்பகுதிகள் குடைந்து எடுத்த மாதிரியாக ஒரு ஃபேஸ். ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். வா இப்போ நம்ம 3rd செக்மெண்ட் வந்தாச்சு டோட்டல் வியூ. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 3rd செக்மெண்ட் மோனுமெண்ட். ஸோ இங்கே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வா செம்மங்க. பட் இங்கே ஒரு பெரிய பாறை இருக்குது. இங்கே பாருங்க நான் உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன். இந்த பாறை பக்கத்தில் போய் உட்காரக்கு தான் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. பட் இருந்தாலும் பி போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாறை பக்கத்தில் உட்காடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு துறைக்க பயமாக இருக்குது. வா வாட்டர் வியூ. ஓ நானே பார்த்து போயிட்டுருக்கேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் கூட தான் நம்ம முடிச்சுக்கணும். இந்த வீடியோ அது விட தண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட் வருதுன்னு பாருங்க. ஸோ நம்ம 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. வா பட் வீடியோவில் பார்க்குறக்கு அவ்வளோ கிளியரன்ஸாக தெரியல. பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேரில் செம்மவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கடைசி வரைக்குமே தெரியுது. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்ச் ஹோலி பைபிள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மொட்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ட்ரெயினில் ஏறி நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸ்டே டியூன் ஃபார்